வணக்கம் தமிழா. செய்திகள். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றியம் பாலப்பட்டி ஊராட்சியில் 8வது வார்டு அம்மன் நகர் பகுதியில் உள்ள கிராம சேவை மையத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முன்னாள் பாலப்பட்டி ஊராட்சி தலைவரும் திமுக மாவட்ட பிரதிநிதியுமான ராஜா தலைமையில் ஒன்றிய செயலாளர் ரத்னவேல் பிஎஸ்சி, அவைத்தலைவர் கௌதம், மாவட்ட பிரதிநிதி அகரம் ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் பழனிவேல், ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் யுவராஜ், மாணவரணி துணை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார், கள ஆய்வு துணை ஆட்சியர் சுந்தரராமன், வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி குணலட்சுமி, வட்டாட்சியர் பார்த்தசாரதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர். ஏடிசி ராஜேந்திரன், மேலும் கிளை செயலாளர்கள் செந்தில்குமார், குழந்தைவேலு, கிருஷ்ணமூர்த்தி, முருகேசன், ராஜன், மணிகண்டன், காந்தி, அன்பரசு, முன்னாள் துணைத் தலைவர் கோபால், கோரத்தப்பட்டி முன்னாள் தலைவர் சுப்பிரமணி, முன்னாள் தலைவர் வெங்கடாஜலம் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள், அலுவலர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். பாலப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக அரசினுடைய சீரிய திட்டமான மக்களை சென்று நேரடியாக அலுவலர்கள் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த நிவர்த்தி செய்யும் விதமாக நடைபெறும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அட்மா குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ரத்னவேல் அவர்களுக்கும், குடியிருப்பு பகுதிகள் உள்ளடக்கிய இந்த ஊராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு முன்னதாகவே அனைத்து வீடுகளுக்கும் சென்று இந்த முகாம் நடைபெறும் நேரம், இடம் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மக்களுக்கு அவர்களுடைய இந்த முகாமினை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் எந்தெந்த துறைகளிலிருந்து கிட்டத்தட்ட 15 துறைகள் மூலமாக 46 வகையான சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம், எவ்வாறு விண்ணப்பம் அளிப்பது என்பது குறித்தான விஷயங்கள் எல்லாமே விளக்கமாக ஒவ்வொரு வீடுகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசின் 15 துறைகள் சம்பந்தப்பட்ட சுமார் 46 சேவைகளை மக்களுக்கு எளிதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அயோத்தியாபட்டினம் ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களே, சேலம் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் கள ஆய்வு மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும், சேலம் வட்டாட்சியர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும், முன்னாள் பாலப்பட்டி ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் திரு ராஜா அவர்களுக்கும், முன்னாள் கவுன்சிலர் திரு அண்ணன் செந்தில் அவர்களுக்கும், அவைத்தலைவர் அண்ணன் திரு கௌதமன் அவர்களுக்கும், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அகரம் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு பழனிவேல் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் திரு வெங்கடாஜலம் அவர்களுக்கும், முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் திரு அசோகன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் திரு புஷ்பா விஜயகுமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் வீராணம் திரு கோபால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும், 15 ஊராட்சிகளை சேர்ந்த அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்தை சேர்ந்த 15 அரசு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கும், அலுவலர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாளர் திரு பழனிவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நாங்க மக்களை சந்திக்க போனோம்னா அங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில மகளிர் எங்களுக்கு அந்த மாச பணம் 1000 ரூபாய் கிடைக்கல, அதாவது மாச பணம்னா மகளிர் உரிமை தொகையை தான் அவங்க மாச பணம், ரேஷன் அட்டை பணம் அப்படின்றாங்க. நிறைய இடத்துல போற ஊர்ல எல்லாமே இது ஒரு கோரிக்கையாகவே இருந்தது.
இதை நாங்களும் என்ன பண்ணோம், எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களிடமும் மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய நமது மாவட்ட அமைச்சர் அவர்களிடமும் பல முறை நாங்கள் எடுத்துரைத்தோம். அதன் விளைவாகத்தான் இப்பொழுது தமிழ்நாட்டிலே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10,000 இடங்களிலே இது போன்ற முகாம்களை நடத்தி அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க பெறாத தகுதியுள்ள மகளிருக்கும் இந்த முதியோர் உதவித்தொகை, பிறப்பு இறப்பு சான்று, காவல் நிலையம் சம்பந்தமான வழக்கு துறைகள் சம்பந்தமான அனைத்து துறைகளும் ஓரிடத்திற்கு நம்முடைய ஊராட்சிக்கு அந்தந்த ஊராட்சிக்கு அழைத்து வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு குக்கிராமம் வாரியாக அந்த குக்கிராமத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளுக்கும் விண்ணப்பங்களை நேரில் கொண்டு சென்று அவர்களை அழைத்து சிறப்பான முறையிலே இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல என்னன்னா, நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே, முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பல்வேறு நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் புரிந்துள்ளார். குறிப்பாக பள்ளியிலே படிக்கின்ற, அது உங்களுக்கே தெரியும், 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த சிறு குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கு செல்கின்றார்கள் என்பதை அறிந்து காலை உணவு திட்டம், அதே போல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை